அரசியல், பொருளாதாரம் என்று இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் சாதாரண நிலையில் பிறந்து இமாலய சாதனை புரிந்தவர்கள். ஆனால் இவர்கள் கையில் பிடித்திருந்த சூட்சமம் உழைப்பு, தொடர் உழைப்பு, அறிவுபூர்வமான உழைப்பு. 10,000 மணி நேரம் ஒரு துறையில் நாம் உழைத்து விட்டால் அந்த துறையில் நாம் ஜீனியஸ் ஆகிவிடுவோம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறைக்காக நாம் 10,000 மணி நேரம் உழைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்பதாக எடுத்துக்கொண்டால், வருடத்திற்கு 300 நாட்கள் வேலை செய்வதாக எடுத்துக்கொண்டால் 4 ஆண்டுகள் அந்த துறையில் போராட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துறையில் சாதனை என்பது துளிர்விடும். நண்பர்களே, படிப்பறிவு இல்லாதவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். மிகப்பெரிய பின்புலமும் வளமும் இல்லாதவர் கூட வாழ்வில் உயர்ந்து விடலாம். ஆனால் எந்த ஒரு சாதனையாளரும் உழைக்காமல் அந்த சாதனையை அடைந்துவிட முடியாது என்பதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. இங்கு உடல் பலம் உள்ளவர்களுக்கு வெற்றி கிட்டாது, அறிவு பலம் உள்ளவர்களுக்கே வெற்றி கிட்டும். சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை எடுப்பவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள். தனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்பவர்களே வெற்றியாளர்கள். ஒவ்வொரு மணித்துளியையும் சேமியுங்கள். ஒவ்வொரு மனிதரையும் சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி என்பது நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்கள் வெற்றியை உறக்க சொல்லுங்கள், ஊர் முழுவதும் சொல்லுங்கள். அது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தும். உங்கள் தோல்விகளை உள்மனதில் கூட நினைத்து பார்க்காதீர்கள். அது உங்கள் செயல்பாட்டை முடக்கிவிடும். தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது பாடங்கள் மட்டுமே. தோல்விகளை சுமந்து நடப்பதற்கு அது நம் வாரிசு கிடையாது. 1000 முறை தொற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய் என்றார் சுவாமி விவேகானந்தர். வெற்றி பெற்ற மனிதர்கள் அனைவரும் வெற்றியின் ரகசியத்தை தோல்வியிலிருந்துதான் கற்றுக்கொண்டார்கள். வெற்றி பரிசை தருகிறது, தோல்வி நமக்கு பாடத்தை கற்றுத் தருகிறது. வெற்றி நம்மை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. ஆனால் தோல்விதான் நம்மை நமக்கே அடையாளம் காட்டுகிறது. நம்மிடம் உள்ள திறமைகளால் வென்றவர்களை விட விடாமுயற்சியால் வென்றவர்கள் தான் அதிகம். ஒவ்வொரு முறை முயற்சிக்கும் போது கிடைக்கும் அனுபவத்தை அடுத்த முயற்சியில் செயலாக்கம் செய்ய வேண்டும். விழாமல் இருப்பதால வெற்றி, வீழும் போதெல்லாம் வீர் கொண்டு எழுவதே வெற்றி. முயன்று தோற்றால் அனுபவம், முயலாமல் தோற்றால் அவமானம். புதிய தளிர்களை விடும் செடிதான் வளர்கிறது. அதே போல புதிய முயற்சிகளை செய்பவர்களே வளர்கிறார்கள். முயற்சியை நிறுத்துவதும் மூச்சை நிறுத்துவதும் ஒன்றுதான். முயற்சியை மூச்சாக்குங்கள், வெற்றி உங்கள் வசமாகும். நம் முயற்சி வெற்றி பெற நமது நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். நம் முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் நம் முயற்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். நாம் எந்த காரியத்தை ஆரம்பிக்கின்றோமோ அது சற்று மலைப்பாகத்தான் இருக்கும். அதாவது குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது விழுந்து எழுந்துதான் நடக்க ஆரம்பிக்கும். கீழே விழுந்து விட்டோமே என குழந்தை நடக்காமல் இருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, நாம் நினைக்கும் காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. நம் இளமைக்கு வேலைக்காரனாக இருந்து விடாமுயற்சிகளை மேற்கொண்டால்